போன ம். மாதம் வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திமுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா, தில்லுமுல்லு கட்சின்ற வார்த்தைய தான் அவங்க சொன்னாங்க. இப்போ போய் திமுகல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. நடிகர் கமலஹாசன் வந்து ம். அவரு கட்சி ஆரம்பிச்சதே டிஎம்கேவ வந்து அகைன்ஸ்ட் தான். கடைசியில அவரு என்ன பண்ணிட்டாரு, டிவிலாம் உடைச்சாரு. ம். ரிமோட் டிவிலாம் உடைச்சு எல்லாம் பண்ணாரு. கடைசியில அவரு அங்க போய் சேர்ந்துட்டாரு. தன்னுடைய சுய லாபத்துக்காக தான் போய் சேர்றாங்க. ம். அவங்கலாம் இங்க வந்து மறுபடியும் டிவிகேக்கு வரணுன்ற இது வந்து கண்டிப்பா வரமாட்டாங்க. கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தது இல்லையா? அந்த டைம்ல வந்து டாஸ்மார்க்க வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களும், துணை முதலமைச்சர் அவர்களும், ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும், மத்த அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளும் வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு, இது மாஸ்க் போட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து புரொட்டஸ்ட் பண்ணாங்க. டாஸ்மார்க்க வந்து ஒழிப்போம்னு சொன்னாங்க. பட் அது இவங்களால ஒழிக்க முடியும். ஆனா அது பண்ணல. அதே மாரி நீட்ட ஒழிக்கணும் நாங்க. அது சாத்தியம் இல்லாத விஷயம். டாஸ்மார்க்க வந்து திராவிட கழகங்கள் ஒழிக்காது. ஏன் ஒழிக்காதுன்னா, உற்பத்தி பண்ற ஃபேக்டரி இவங்க கையில தான் இருக்கு. திராவிட கழகத்த ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு என்ன இருக்கும்? இதுதான் நடக்குது. ஒரு சான்ஸ் குடுப்போமே அப்படின்ற மாரி அவங்க அந்த நிலைப்பாட்டுல எல்லாருமே மாறுறதுக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். பிராக்டிஸ்லாம் பரவாயில்லையா? நல்லா நல்லா போயிட்டு பண்றீங்களா? இருக்கு சார். வெரி குட். சொல்லுங்க. சார், இந்த அனைத்து தொகுதியிலயும் டிவிகே கட்சி மட்டும் தனித்து போட்டியிடுது. இந்த நிலையில மத்த கட்சிலாம் பார்த்தீங்கன்னா, கூட்டணி வச்சு போட்டியிடுறாங்க. இந்த நிலையில டிவிகேவோட பலம் எப்படி சார் இருக்கும்? டிவிக்கே வந்துமா, ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய ஆ கொள்கை மீட்டிங்லேயே தெளிவா சொன்னாங்க. எந்த கட்சி வேணாலும் என் கூட வந்து ஜாயின் பண்ணுங்க. ம். வந்து அதாவது நாங்க தான் முதல்வர் என்ற கொள்கை தான் எங்களுக்கு. ஆனா யார் வேணாலும் எங்கள ஜாயின் பண்ணலாம். எங்களோட கொள்கையும், உங்க கொள்கையும் ஒரே மாரி இருக்கணும். ம். அப்படின்னு அவங்க ஸ்டார்ட்டிங்லேயே வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த காலப்போக்குல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கட்சியும் அவர் கூட கூட்டணி சேரல. ஏன் சேரல அப்படின்னா, அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. ம். இப்போ ஒரு தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஒரு கூட்டணி அமைச்சுட்டாங்க. ஏடிஎம்கே ஒரு கூட்டணி அமைச்சுட்டாங்க. இப்போ டிஎம்கேல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கூட்டணி கட்சிகள் வந்து சேர்ந்திருக்காங்க. நெறைய 26, 27 மேல ஆயிடுச்சு. இப்போ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு குறிப்பிட்ட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டிஎம்கேக்கு அகைன்ஸ்ட்டா செயல்பட்டவங்க. ம். உதாரணத்துக்கு தேமுதிக. போன ம். மாசம் வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திமுகன்றது வந்து பார்த்தீங்கன்னா, தில்லுமுல்லு கட்சின்ற வார்த்தைய தான் அவங்க சொன்னாங்க. எப்பவுமே திமுகவ வந்து அவங்க குறை சொல்லிட்டு இருப்பாங்க. திமுக ஒரு மோசமான கட்சி சேர மாட்டேன்னு சொல்லியிருந்தவங்க, இப்போ போய் திமுகல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ திமுகவுடைய கொள்கை என்ன? இவங்களுடைய கொள்கை என்னன்றது முக்கியமான ஒரு கேள்வி ஆயிடுது. ம். அதேமாரி இவரு வைகோபால் சாமி வந்து மதிமுக அவரு என்ன சொன்னாருன்னா, ஸ்டாலின் பத்தியும் அவர மதிப்புக்குரிய ஸ்டாலின் பத்தியும், திமுக பத்தி ரொம்ப ரொம்ப குறைகள் சொல்லி அவரு கேன்வாஸ் பண்ணியிருந்தாரு. இது மாரி ஒரு கட்சிக்கு நான் சேரவே மாட்டேன். இது மாரி அவங்க வந்து அவங்களுக்கு ஆட்சி பண்றதுக்கு அதிகாரமே கிடையாது. இது வந்து குடும்ப கட்சி. குடும்பத்துக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. இதை வந்து வெறுக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப பயங்கரமா கேன்வாஸ் பண்ணாரு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவரும் அதில போய் ஜாயின் பண்ணிட்டாரு. கமல்ஹாசன் அதே மாரி தான். நடிகர் கமல்ஹாசன் வந்து ம். அவரு கட்சி ஆரம்பிச்சதே டிஎம்கேவ வந்து அகைன்ஸ்ட் தான். ம். கடைசியில அவரு என்ன பண்ணிட்டாரு, டிவிலாம் உடைச்சாரு. ரிமோட் ம். டிவிலாம் உடைச்சு எல்லாம் பண்ணாரு. கடைசியில அவரு அங்க போய் சேர்ந்துட்டாரு. ஸோ இந்த மாரி ஒரு கூட்டணிய வந்து இவங்களும் அமைச்சுட்டாங்க. அப்போ என்ன இருக்கு அப்டின்னா, இப்போ இவரு என்ன சொன்னாரு, இப்போ இவரு டிவிகேல வந்து என்ன சொன்னாங்க, விஜய் என்ன சொன்னாருன்னா, என்னோட கொள்கைக்கு நான் வந்து ஒரு முதல்வரா இருக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து உங்களுடைய கொள்கை, என் கொள்கை ஒரே மாரி இருந்தா, என் கூட ஜாயின் பண்ணுங்க. இப்போ இந்த மாரி டிஎம்கே கூட்டணியில இப்போ இந்த இந்த கட்சியில சேர்த்துருக்காங்க இல்லையா? நான் சொன்ன கட்சியில சேர்ந்துருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு கொள்கை இருந்துச்சு. ஆனா அந்த கொள்கையெல்லாம் இப்போ தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அது எந்த கட்சி எதிர்த்தாங்களோ அந்த கட்சி கூட போயிட்டாங்க. ம். ஸோ இது மாரி தான் நிறைய கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்ப யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் கட்சியோட சேர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்கை இந்த இது கரெக்ட்டான மேட்ச் ஆகல. ஸோ புரியுதா? மேட்ச் ஆகுற மாரி இல்ல. ஏன்னா அவங்கவங்க சுயநலத்தோட தான் செயல்படுறாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவங்களுக்கு வந்து ஏற்கனவே திட்டுற கட்சியோடயே மறுபடியும் சேர்றாங்க. ம். இப்ப மறுபடியும் வந்து என்ன கிடைக்கும்ன்றது யோசிக்காம, தன்னுடைய லாபத்துக்காக தான் போய் சேர்றாங்க. ம். அவங்கலாம் இங்க வந்து மறுபடியும் டிவிகேக்கு வரணுன்ற இது வந்து கண்டிப்பா வரமாட்டாங்க. அது வந்து சான்சஸே கிடையாது. அதே மாரி அந்த பக்கம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க, ஏடிஎம்கே எடுத்துட்டீங்கன்னா, அங்கேயும் ஒரு கூட்டணி ஆல்ரெடி பிஜேபியும், ஏடிஎம்கே கூட்டணி இருந்து ம். கரெக்ட்டா தான் இருந்தது. இப்போ தினகரனுக்கும், எடப்பாடிக்கும் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ மறுபடியும் அவரு சேர்ந்துட்டாரு. அவரு என்ன சொன்னாரு, தினகரன் என்ன சொன்னாரு, ஸ்டார்ட்டிங்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்சி விட்டு வெளிய போம்போது என்ன சொன்னாரு, "நான் தூக்குல தொங்கணும் தொங்குனே தவிர, மறுபடியும் ஏடிஎம்கேல போய் நான் ஜாயின் பண்ண மாட்டேன்."
அப்படின்னாரு. இப்போ மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் கொள்கையெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த இந்த கட்சி இந்த ஏடிஎம்கே கூட சேர்ந்தவங்களோட கொள்கையெல்லாம் எப்படி இருக்கு, இவங்களுடைய ஏடிஎம்கே இந்த டிஎம்கே கட்சிகளோட சேர்ந்த கொள்கையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே மாறுபடுது. ஒரு கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ எண்ட் பண்ண இப்போ கட்சி ஸ்டார்ட் பண்ணது எண்ட் பண்ணுற வரைக்கும் அந்த கொள்கை வந்து ஸ்டாண்டர்டா இல்ல. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாரி மாறுறாங்க. ஒரு ஒரு வாட்டியும் சந்தர்ப்பம் ஏதா மாத்திட்டே இருக்கிறாங்க. அந்த மாரி கட்சிகள் வந்து டிவியோட கூட்டணி வைக்க முடியாது. ஏன் வைக்க முடியாதுன்னா, டிவிக்கோட கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஊழல ஒழிக்கிறது தான். தெளிவா சொல்றாங்க. ஊழலே இருக்கக்கூடாது. ஊழல் என்னுடைய மெயின் மோட்டோ வந்து ஊழல் இல்லாம இருக்கிறது தான். அப்படின்னு தான் அவர் தெளிவா சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஊழல ஒழிக்க முடியல. டிஎம்கேயாலயும் ஊழல் ஒழிக்க முடியல. ஏடிஎம்கேவாலயும் ஊழல் ஒழிக்க முடியல. ஆட்சி பண்ற கட்சி, முன்னாள் ஆட்சி பண்ற கட்சி யாராலும் ஊழல் ஒழிக்க முடியல. ஊழல் அப்படியே தான் இருக்கு. ஊழல் அதிகமா தான் போயிட்டு இருக்கே தவிர குறைஞ்ச மாரி இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு சூழ்நிலையில வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து கூட்டணி அமையும்? யாரும் வரமாட்டாங்க இல்லையா? இப்போ டிவிக்கோட கொள்கைக்கும், இவங்களுடைய கொள்கைக்கும் நேர்மாறா இருக்கு. ஸோ அதனால யாரும் கூட்டணி அமையல. அப்போ டிவிக்கு என்ன நினைக்கிறாங்க? சரி நமக்கு ஏத்த கொள்கைக்கு யாரும் வரல. நம்ம நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம மக்களுக்கு உண்மையா சேவை செய்யணும்னு நினைக்கிறோம். மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து யாரும் நமக்கு வந்து ஒத்து வராத போது, நம்ம எதுக்கு அவங்க கூட போணும்? நம்ம இண்டிபெண்டண்டா நிப்போம். அப்படின்னு பண்ணி நிக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் எலக்ஷன். டிவிகேக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எலக்ஷன். இந்த எலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நிலைப்பாடு என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிரும். அவங்க தனக்கு எத்தனை பெர்சன்டேஜ் வருது, தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, தன்னுடைய வீக்னஸ் என்ன, எல்லாமே அவங்க இந்த இந்த இதில் வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதுவாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அவன் என்ன நினைக்கிறான், எதுவுமே தேவையில்ல, நம்ம தனியாக நிற்கலான்னு ஒரு முடிவு பண்ணி தான் நிற்கிறாங்க. சார் 2026 தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு. இந்த நிலையில மற்ற கட்சிகள்லாம் இருக்குங்க சார். அவங்க கட்சிகளோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு? மக்களோட நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு? உங்களோட கருத்து என்ன சார் இதுல? அதான் இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ண மாதிரி, இப்போ டிவிக்கே தனித்து போட்டிடுறாங்க. டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா, மெகா கூட்டணியோடய வைக்கிறாங்க. ஏடிஎம்கேவும் மெகா கூட்டணியோடய வைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிலைப்பாடு என்ன ப்ரெசன்ட் நிலைப்பாடு நம்மளுடைய கருத்து என்னன்னா, ஓட்டெல்லாம் எப்படி பிரியுது? இப்போ புதுசா வந்து டிவிகே என்ற ஒரு புது கட்சி வந்து உள்ளார வந்திருக்காங்க. அவங்களுடைய இம்பேக்ட் அவங்களுடைய அவங்களுடைய கொள்கையை பேஸ் பண்ணி அவங்களுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கு? ஓட்டில் எப்படிலாம் பிரியுதுன்றது தான் இப்போ கொஸ்டினே. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லாம் வந்து ஒரு ஃபிக்ஸட் ஃபார்முலா இருந்தது. இவ்வளோ டிஎம்கேனா இவ்வளோ பேர் ஓட்டு போட்டுருவாங்க. இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வரும். ஏடிஎம்கேனா இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு வரும். அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸட் ஃபார்முலாவாக ரொட்டீனாக இருந்தது. இப்போ டிவிகே உள்ளே வந்தவுடனே எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. இப்போ டிஎம்கேலேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து டிவிகேக்கு போகும், ஏடிஎம்கேலேருந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் டிவிகே போகும்ன்றது யாராலையும் சொல்ல முடியாது. 2026 எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கிற ட்ரெண்டு, இப்போ மக்களுடைய நிலைமை, மக்கள் என்ன பேசுகிறாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்க, சர்வே பண்ணும்போது மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வழக்கறிஞராக இருக்கும்போது நம்ம நிறைய பேர் இன்ட்ராக்ட் பண்ணுறோம். மக்கள்கிட்ட பேசுகிறோம். உங்களுடைய நிலைமை என்ன, என்ன நினைக்கிறீங்க, இப்போ டிஎம்கேக்கு ஓட்டு போடுவீங்களா, இல்லை ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவீங்களா, இல்லை டிவிகேக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கும்போது, அவங்க சொல்கிற ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப மாறுபட்ட விஷயமா இருக்குது. பழைய மாதிரி இல்லை, இப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா வந்து வந்ததுனால மக்கள் அவேர்னஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கு. ரொம்ப அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப தெளிவாக வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாஸ்மார்க் இஷ்யூன்றது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மக்கள் வந்து பேசுகிறாங்க. இப்போ டாஸ்மார்க் இருக்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் போயிடுச்சு இல்லையா? ஸோ எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, டாஸ்மார்க் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ டாஸ்மார்க் இருக்கக்கூடாதுன்னா அதுக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது இல்லையா? இப்போ இங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த எதிர்ப்பெல்லாம் டிஎம்கே மேலே தான் வந்து வருது. எப்படி டிஎம்கே மேலே வருது அப்படின்னா, 2016ல் எலெக்ஷனுக்கு வந்தது இல்லையா? அப்புறம் 2021ல் ஒரு எலெக்ஷன் வந்தது. இப்போ 2026. 2016 எலெக்ஷன் வரும்போது டிஎம்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா, டாஸ்மார்க் அப்போ வந்து ஆப்போசிட் பார்ட்டியாக இருந்தாங்க டிஎம்கே. ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருந்தாங்க. அப்போ டிஎம்கே என்ன சொன்னாங்க, 2016ல் ஒரு மெகா வந்து ஒரு பெரிய இது பண்ணாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. டாஸ்மார்க் இருக்கக்கூடாது, ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. டாஸ்மார்க் இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. இதுதான் அவங்க மெயின் மேனிஃபெஸ்டோவில், அவங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் மெயினாக கொண்டு வந்தாங்க. பட் ஆக்சுவலாக வந்து அந்த டைமில் வந்து அவங்க
ஜெயிக்க முடியல. ஏடிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி 2021 அடுத்த எலெக்ஷன் வரும்போதும் இதே கொள்கை தான் கொண்டு வந்தாங்க. டாஸ்மார்க்கை வந்து மூடுங்க, டாஸ்மார்க் தேவையில்லை, நான் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து வந்து டாஸ்மார்க்கை மூடுறது தான் ம். அப்படின்லாம் அவங்க வந்து டிஎம்கே சொன்னாங்க. ஆமாங்க சார். அப்புறம் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கொரோனா வந்தது இல்லையா, கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்தது இல்லையா, அந்த டைமில் வந்து டாஸ்மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் முன்னாள் முதலமைச்சர் இவர் ஸ்டாலின் அவர்களும், துணை முதலமைச்சர் அவர்களும், அவங்க ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும், மற்ற அவங்களுக்கு கூட்டணி கட்சிகள்லாம் வந்து கருப்பு ட்ரெஸ் போட்டு, கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு, இது மாஸ்க் போட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. டாஸ்மார்க் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது, மக்களுக்கு வந்து இதுவாக இருக்குது, மக்களை வந்து இது பண்ணாதீங்க, மக்களுடைய ஹெல்த் கான்ஷியஸு, மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதே தான் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2021 எலெக்ஷனில் மெயினாக கொண்டு வந்தாங்க. டாஸ்மார்க்கை நாங்கள் வந்து மூடுவோம், டாஸ்மார்க்கை வந்து ஒரே டாஸ்மார்க்கை மூடிடுவோன்னு அவங்க கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாயிட்டாங்க டாஸ்மார்க்னால. இந்தியாவிலே தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமான காரணம் வந்து டாஸ்மார்க்கால தான். நாங்கள் வந்தவுடனே அண்ணன்கிட்ட சொல்லி நாங்கள் டாஸ்மார்க்கை வந்து மூடுவோம் அப்படின்னு அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. ஸோ இந்த வாக்குறுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பரவிட்டே இருக்கு. இவங்க சொன்னாங்களே செய்யலையே அப்படின்னு சோஷியல் மீடியாவில் பரவிட்டே இருக்கு. இது மக்கள்லாம் வந்து இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, அவங்க டிஎம்கே வந்து டாஸ்மார்க் மூடணும்னு சொன்னாங்க, மூடலை. அப்போ வந்து என்ன, அவங்க தேர்தலில் வந்து வாக்குறுதி சொன்னாங்க, நிறைவேற்றல. இந்த டாஸ்மார்க்கை மூடி இருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பம் வந்து இந்த மாதிரி பாதிக்காது, எங்கள் கணவர் வந்து தண்ணி சாப்பிட்றாரு, அது அது எங்களுடைய குடும்பத்தில் எல்லாமே இது பண்ணுறாங்க, குடும்பத்தை வருமானமே வீணாக போகுது, ஹெல்த் கான்ஷியஸ் போகுது, எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமான கண்டிஷன் போகிறோம் அப்படிலாம் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது, மறைமுகமாக பார்த்தீங்கன்னா திமுக மேலே எதிர்ப்பு வந்து உருவாகுது. இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு, மிகப்பெரிய விஷயம் நீட்டு. இவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார், ஒரே வார்த்தை, நீட்டு ஒழிக்கிற மந்திரம் என்கிட்ட இருக்குது அப்படின்னாரு. நீங்கள் வந்து நீட்டு ஒழிக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த இது, ஸ்டேட் கவர்மெண்ட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல் இண்டியா லெவலில் நடக்கிற ஒரு எக்ஸாமு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சு இருந்தோம் நீட்டை ஒழிக்கிற மந்திரம் என்கிட்ட இருக்குது, நான் ஆட்சி வந்தால் நீட்டை ஒழிச்சிடுவோம் அப்படின்னாங்க. டாஸ்மார்க் அதே மாதிரி தான். டாஸ்மார்க்கை வந்து ஒழிப்போன்னு சொன்னாங்க, பட் அது இவங்களால ஒழிக்க முடியும், ஆனால் அது பண்ணலை. அதே மாதிரி நீட்டை ஒழிக்கணும், நாங்கள் அது சாத்தியம் இல்லாத விஷயம், இது பண்ணலை. இப்போது இந்த ரெண்டு இம்பேக்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதாரண மக்கள் வந்து அப்பப்போ பேசக்கூடிய விஷயங்கள். எல்லார் வீட்லேயுமே ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, எல்லாருமே டாக்டர் ஆகணும், நிறைய பேர் அந்த ஏரியாவில் இருப்பாங்க, அந்த கிராமத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த நீட்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அப்போது திமுக ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டை ஒழிச்சிருவாங்க, நம்ம வந்து இது பண்ணலாம், நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு மைண்டில் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருந்தது. கடைசியில் அது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக வந்து இதெல்லாம் நம்ம பண்ணலையா நமக்கு, அப்போ நம்மளை ஏமாற்றிட்டாங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் திமுகவுக்கு ஒரு வீக்னஸ், புரியுதுங்களா? இப்போ ஆளுங்கட்சியுடைய வீக்னஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆளுங்கட்சி வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்களா, வீக்னஸாக இருக்காங்க வச்சு தான் அடுத்த எலெக்ஷனில் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா, ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்றதை ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணணும். இப்போது திமுக பண்ணும்போது அவங்க சொன்ன வாக்குறுதிகளை வந்து நிறைய நிறைவேற்ற முடியல. இப்போ உதாரணம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன். இப்போ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா இபி வந்து கட்டுறோம், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இபி கட்டுறோம். அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு என்னென்னா, இபி போர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மினிமம் இவ்வளோ யூனிட் ரன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 மாதத்துக்கு வரும்போது என்ன ஆகும், 2 மாதம் மீட்டர் ரன் ஆகினா என்ன ஆகும், அது மினிமம் வந்து கிராஸ் பண்ணிடும், அப்போ ஃப்ரீ கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் திமுக என்ன சொன்னாங்க, 2021 தேர்தலுக்கு சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இமீடியட்டாக வந்து மாதம் நாங்கள் வந்து மீட்டர் ரீடிங்ஸ் எடுப்போம், திமுக இதுவை வந்து மீட்டரை வந்து இபி வந்து நாங்கள் மாதம் எடுத்து கணக்கு போட்டு நீங்கள் மாதம் கட்டலாம், ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை பண்ணவே இல்லை. இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம், அது வந்து ஒரு ஜிஓ போட்டாலே போதும். இந்த இபி வந்து மாதம் போடுறது ஒரு ஜிஓவே போதும். இது வந்து ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஸ்டேட் லெவல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கூப்பிட்டு எல்லாரும் பண்ணோம், இது பண்ணோம், மந்திரிகளை ஒன்றும் கூப்பிட்டு எம்எல்ஏல ஒன்றும் கூப்பிட்டு இதெல்லாம் கிரீவன்ஸ்லாம் பாஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒரு சிம்பிள் ஜிஓ போட்டால் அது முடிஞ்சிடும். பட் அது பேசிக் பண்ணவே இல்லை. அப்போது மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க சொன்னாங்க அவங்க செய்யவே இல்லையா, நம்ம வந்து 2 மாதம் ஒரு வாட்டி நம்ம பணம் அதிகமாக கட்டுறோமே, இப்போ ஒன்றுமே கட்டாதவங்க இப்போ 2000, 3000, 7000, 10,000, 15,000 அப்படிலாம் கட்டுறாங்க, அதிகமாக போயிடுது.
அதே மாதிரி கேஸுக்கு வந்து மானியம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 கொடுக்குறோம் அப்படின்னாங்க. கேஸ் கண்டிப்பாக கொடுக்குறோம் நாங்கள், ஒன்றும் நடக்கவே இல்லை. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்களுக்கு வந்து பேசிக்காக கிடைக்க வேண்டிய விஷயங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நான் சொன்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் திங்ஸ், டைரெக்டாக மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இதை அவங்க பண்ணலை. இப்போ டாஸ்மார்க்கை வந்து இப்போ மக்கள் கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன் இவங்க டாஸ்மார்க்கை வந்து ஒழிக்கணும்னு சொன்னாங்களே, ஏன் ஒழிக்க முடியல, ஏன் என்ன காரணம், இவங்க அப்படி சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தாங்க, ஏன் டாஸ்மார்க் ஒழிக்க மாட்டாங்க அப்படின்னா, அது ஒரு விஷயம் என்னன்னா, டாஸ்மார்க்கை வந்து திராவிட கழகங்கள் ஒழிக்காது. ஏன் ஒழிக்காதுன்னா, டாஸ்மார்க் சப்ளை பண்ணுறாங்கல்ல, இந்த அந்த ஒயின்ஸ், அந்த பொருட்கள், அந்த பிராந்தி விஸ்கி எல்லாம் சப்ளை பண்ணுறாங்கல்ல, அது யார் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா, உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரி இவங்க கையில் தான் இருக்குது. திமுக அதிமுக கையில் தான் இருக்குது. அப்போது அவங்க எப்படி அதை ஒழிப்பாங்க? அதுலேருந்து பல கோடி வருமானம் வருது, அது எப்படி ஒழிக்க முடியும்? ஸோ இது வந்து மக்கள்கிட்ட வந்து அந்த டைமில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு டாக்டிஸ், அவ்வளோதான் சொல்கிற ஒரு டாக்டிஸ். நாங்கள் வந்து அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோம், ஆனால் அது பண்ண முடியாது. ஏன்னா அது பண்ணாங்கன்னா இவங்க தான் லாஸ். இந்த திராவிட கழகங்களுக்கு தான் லாஸ். இப்போ ஏடிஎம்கேலையும் டாஸ்மார்க் வந்து இருக்குது, டிஎம்கேலையும் டாஸ்மார்க் இருக்குது. டாஸ்மார்க் இது இந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. அப்போ எப்படி அவங்க வந்து டாஸ்மார்க் ஒழிக்க முடியும்? ஸோ அவங்க மெயின் சப்ளையரே இவங்க தானே. ஸோ அதனால் பல கோடி வருமானம் வருது. ஸோ அதில் வந்து வெளியே வர முடியாது. ஸோ இதுதான் சூட்சம் அதில். ஸோ அதனால் இவன் வந்து வாக்குறுதிகள் வந்து சரியாக கொடுக்காத பட்சத்தில், வாக்குறுதி கொடுத்தும் அதை வந்து நிறைவேறாத நிலையில் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், மக்கள் வந்து விரக்தி ஆயிட்டாங்க. ஸோ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாற்று அரசியல் வரட்டும், புதுசாக ஒருத்தர் வரட்டும், ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி ஒருத்தர் கொடுக்குறன்னு சொல்கிறாருல, அவர் வரட்டுமே. அப்போ ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. எந்தெந்த ஆப்ஷன்ஸை தேடி பார்க்குறாங்க. இப்போ கமல்ஹாசன் வந்து பண்ணுவாருன்னு பார்த்தார், அவர் ஒன்றும் பண்ணல. அவர் அங்கே டிஎம்கே போய் சேர்ந்துட்டார். ஒரு திமுகவில் சேர்ந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து சரி வெறுத்து போயிட்டாங்க, என்ன இவரெல்லாம் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. அப்போ யாரை பண்ணுறதுன்னா, இப்போ உண்மையான கட்சின்னா டிவிகே என்ற ஒரு ரோல் வந்து வெளியே வந்துடுச்சு. அப்போ ஒரே ஆப்ஷன் டிவிகே தான். ஸோ மாற்று கட்சின்னா டிவிகே தான். அவர் டிவிகேவோட கொள்கை என்னது? நான் ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன்றாங்க. அந்த ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்பேன்னு இவங்க 2 பேராலையும் சொல்ல முடியாது. திமுகவாலையும் சொல்ல முடியாது, அதிமுகவும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க ஆட்சி பண்ணவங்க. இவங்க முன்னாள் ஆட்சி பண்ணவங்க, இப்போ ஆட்சி பண்ணவங்க. ஊழல் ஒழிக்கவே இல்லை. இப்போ மறுபடியும் நீங்கள் ஓட்டு போடுங்க, நான் ஊழல் ஒழிக்கணும் எங்களால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த ஊழல் ஒழிக்கணும்னு சொல்லாதனால மக்கள் வந்து இவங்களை வந்து நம்ப மாட்டாங்க. அப்படி ஆயிடுச்சு. அப்போது புதுசாக ஒருத்தர் வராரு, டிவிக்கே வந்து உள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழலை ஒழிக்கிறேன், எனக்கு சப்போர்ட், எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நல்ல ஆட்சி தரேன், பெண்களுக்கு பாதுகாப்பு தரேன், புரியுதா? ஸோ மக்களுக்கு உண்டான சேவைகளை தெளிவாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க அதை சொல்லும்போது, மக்கள் ஆல்டர்னேட் என்ன பண்ணுவாங்க, அங்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரி ஒரு சான்ஸ் கொடுப்போமே, அவங்களுக்கு கொடுப்போம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு பல 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 ஆண்டுகளாக இவங்கள தான் 2 பேர் தானே மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. பெருசாக நமக்கு ஒன்றும் நடக்கலை. ஊழல் தான் அதிகமாக இருக்குது. அந்தந்த ஆட்சியில் வரும்போது அந்தந்த மினிஸ்டர்ஸ், அந்தந்த கட்சிக்காரங்க தான் கொடி கொடியாக சம்பாரித்து செட்டில் ஆயிடுறாங்க. எல்லாருமே ஹை லெவலுக்கு போயிடுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய கார் வாங்கிக்கிறாங்க, குவாரிஸ் அதெல்லாம் எடுத்து அவங்க நல்லா செட்டில் ஆயிடுறாங்க. சாதாரண மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அதனால் அந்த திங்கிங்கில் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு புதுசாக ஒருத்தர் வரட்டும், அவருக்கு நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி நடக்குது. அடுத்தது ஒன்று என்னென்னா, இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்சி சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேப்சர்டாக, ரொம்ப அடாப்டிவாக இருக்கிறாங்க. ஒரு சான்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அவங்களோட கேன்வாஸ் தெளிவாக, அவங்களுடைய சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது அவங்க மட்டும் போடாமல், அவங்க சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸு, அவங்க சம்மந்தப்பட்ட ஆமாம் எல்லாருக்குமே சொல்கிறாங்க, ரிலேஷன் சொல்கிறாங்க. அவங்க இண்டிபெண்ட்டாக கேன்வாஸ் பண்ணுறாங்க. கேன்வாஸ் பண்ணி கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க, அது விஜய் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நாங்கள் நல்லது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி நம்ம பையனே சொல்கிறான், நம்ம பொண்ணே சொல்லுது, ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லுது, சரி நம்ம கொடுப்போமே. ஆல்ரெடி இவங்களுக்கு இந்த இந்த திராவிட கழகத்தை ஓட்டு போட்டு என்ன இருப்பது, ஒன்றும் நடக்கல, ஒரு சான்ஸ் கொடுப்போமே அப்படின்ற மாதிரி அவங்க அந்த நிலைப்பாட்டில் எல்லாருமே மாறுறதுக்கு உண்டான சான்ஸ் நிறைய இருக்குது. இப்போது நம்ம விசாரிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நிலைமை. ஸோ மாற்றங்கள் வந்து மக்கள் வந்து தேடுறாங்க. ஸோ அதனால் இந்த எலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து இது டிவிகே வந்து நடத்தும்ன்றது 100%. சரிங்களா? ஸோ அதனால் யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்கன்றது கொஸ்டின் கிடையாதுங்க. டிவிகே என்ன நிலைமைக்கு வரும், டிவிகேவுடைய ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளோ, டிவிக்கு இந்த என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இப்போ வந்து இருக்குது, இந்த எலெக்ஷனில் இருக்குது. ஸோ போக போக தான் தெரியும். 2026 எலெக்ஷனில் போக தான் நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். சார், அமைச்சர் KN நேரு அவங்க இருக்காங்க சார், அவங்க மேலே எஃப்ஐஆர் தாக்கல் செய்ய சொல்லி
உயர்நீதிமன்றம் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அது இன்ன வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே இல்ல. இதோட தாக்கம் எப்படி சார் இருக்கும்? இதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அதாம்மா இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர் கே.என். நேரு மேலே வந்து இடி தான் முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ரைஸ் பண்ணாங்க. டிஜிபி கிட்ட டைரெக்டாக கொடுத்தாங்க. எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு டிஜிபி கிட்ட டைரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல்ன்ற மாதிரி சொல்லி பண்ணாங்க. அவர் டிஜிபி வந்து பண்ணலை. பண்ணாத பட்சத்தில் உடனே என்ன பண்ணாங்க, அதில் வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. ஏடிஎம்கே சார்பாக கோர்ட்டில் போய் என்ன பண்ணாங்க, இது மாதிரி எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு போனாங்க. கோர்ட் விசாரணை பண்ணி கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் அவர்கிட்ட விசாரணைக்கு வந்தது. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இதில் வந்து முகந்திரம் இருக்குது, நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆர்டர் கொடுத்தாரு, டைரக்ஷன் கொடுத்தாரு, நீங்கள் இது பண்ணுங்கன்னு. இப்போ ஆர்டர் போடும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் சிபிஐக்கே ஆர்டர் போடலாம்னு நினச்சேன், ஆனால் லேட் ஆகும், அதனால் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆர்டர் போட்டார். ஆனால் உண்மையை சிபிஐ ஆர்டர் போட்டிருந்தா கூட நடந்திருக்கும் போல இருக்கு. அப்படி சொல்லி இது சீக்கிரமாக ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லி தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போட்டார். அப்புறம் என்னாச்சு, ஆக்சுவலாக வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை, ஏன்னா எந்த டிஜிபி கிட்ட இவங்க கொடுத்தாங்களோ, இடி கொடுத்தாங்களோ, அதே டிஜிபி தான் இதுக்கும் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் தான் டிஜிபி. எப்படி அவங்க வந்து இது சாத்தியப்படும் இல்லையா? ஸோ நடந்து போச்சு. அப்போ எஃப்ஐஆர் வந்து போடல. ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி வந்து திமுக ஆளுங்கட்சி இருக்கும்போது அவங்க ஆக்சுவலாக திமுக என்ன சொன்னாங்க, ஸ்டார்டிங்கில் இடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இதுவாக இருக்குது, அதாவது இது வந்து பிஜேபி பண்ணுற ஒரு சூழ்ச்சி இது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து இதை முறியடிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆனரபிள் ஹைகோர்ட்டே வந்து சொல்லியிருக்கு, இது வந்து முகந்திரம் இருக்குது, இதை நீங்கள் எஃப்ஐஆர் போடலான்னு சொன்னதுக்கப்புறமா அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, போடவே இல்லை. அப்போ உயர்நீதிமன்றமே இப்போ டைரக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது எக்ஸிக்யூட் பண்ணி தானங்க சார் ஆகணும்? ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமா, அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கடமை. இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன் இதில் பண்ணுது பண்ணலைன்றது என்னென்னா, அதுக்கு உண்டான ஒரு ரீசன் என்னென்னா, அது எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா, கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, இந்த துப்புரவு தொழிலாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ரிப்பன் பில்டிங் முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அவங்களுடைய பிரச்சனைகள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, அப்போ ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்தது. இந்த மாதிரி இவங்க வந்து இப்போ இதை வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, அது ப்ராப்பர் பர்மிஷன் இல்லாமல் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அவங்கள வந்து நீ விலையை அகற்றணும்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க. உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் ஆர்டர், இது ஹைகோர்ட் ஆர்டர் போட்டுடுச்சு, வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் தி ஹைகோர்ட் ஆர்டர். உடனே சொல்லிட்டு நம்ம கடனை எல்லாத்தையும் காலி பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அதில் வந்து அந்த விஷயத்தில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஹைகோர்ட் ஆர்டரை பயன்படுத்திக்கிட்டாங்க இவங்களை வந்து விக்கெட் பண்ணுறதுக்கு. அதே ஹைகோர்ட் ஆர்டர் தான், அதே ஹைகோர்ட்டு தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட் தான் இதில் வந்து ஆர்டர் போடுறாரு, கே.என். நேரு மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்கன்னு போடுறாரு. ஆனால் அதில் அந்த அந்த விஷயத்தில் ஹைகோர்ட் ஆர்டரை நான் வந்து மதித்தாங்க, இதில் ஹைகோர்ட் ஆர்டரை மதிக்கலை. என்ன காரணம், இது பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் இல்லையா, பொலிட்டிக்கல் இஷ்யூ தான். அந்த இஷ்யூனால தான் அதை வந்து மதிக்காம விட்டுட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன ஆப்ஷன்னா, அவருக்கு கே.என். நேருக்கு வந்து அவருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவர் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகலாம், அப்பீல் போகலாம், அப்பீலில் போய் அவர் கண்டெஸ்ட் பண்ணலாம், அப்புறம் அது பண்ணலாம், அது ப்ராசஸ் நிறைய ஆகும். ஏன்னா இது ஒரு பவர் பாயிண்ட், இது வந்து ஈஸியாக வந்து பிரேக் பண்ண முடியாது. ஸோ அவங்க நிறைய சட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்த ஸ்டெப்லாம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை ஸ்டே வாங்கலாம், அப்புறம் அங்கே சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்ணலாம், ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை அப்படியே விட்டுட்டாங்க. அது எலெக்ஷன் வந்துடுச்சு, இப்போ மக்கள் அதை பற்றி இனிமேல் பேசணும் அவசியம் கிடையாது, பேச போகிறது கிடையாது. ஆக்கப்பூர்வமான தகவலுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றிம்மா.